ஹைப்பா குட் மார்னிங். ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. என்ன டின்னர் பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க வாக்கிங் போயிருக்காங்க. போயிட்டு வரத்துக்குள்ளே தோசை சட்னி ஏதாவது ஒன்று செய்யணும். கண்டிப்பாக முக்கால்வாசி தோசை தான் இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன செய்யலாம்னா, சிறு காலையில் பிரண்டை பறித்தேன். நம்ம வீட்டில் அந்த பக்கம் தொங்கிச்சு. சரி, அதை வச்சு இந்த பிரண்டை தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சிலர் வந்து வதக்கி செய்வாங்க. நான் வந்து ப்ளைனாக தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி ப்ளைனாக செஞ்சு பார்த்தேன். நாக்கெல்லாம் அரிக்கலை, நல்லாவே இருந்தது டேஸ்டேயாக. அதனால் வாங்க இன்றைக்கி பிரண்டை தோசை செஞ்சிடலாம். காலையில் பறிச்சுட்டு தண்ணியில் அலசிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் வதங்கி போச்சு. இலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம், தூக்கி போட வேணாம். இலையுமே சாப்பிட்ற மாதிரி உள்ள பொருள் தான். வெளியே வச்சதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. காலையில் தான்ப்பா பறித்தேன். ஆனால் இதை நம்ம க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து சட்னிக்கு வேணும் 6 மிளகாய் தான் இருக்குது, அதனால் 2 பழுத்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட முக்கியமாக கருவேப்பிலை அலசி எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தக்கனப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக அரைச்சி வச்சுருக்க தோசை மாவோட தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சூப்பராக அரைச்சாச்சு. இதுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவு நம்ம நார்மலாக அரைப்போம் இல்லையா, அந்த தோசை மாவு தான். இதை வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சூப்பராக ஒரு தேங்காய் சட்னியும் அரைச்சிடலாம். இன்னும் நல்லாவே கலந்து விட்டுடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பிரண்டை தோசையை இதில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஊற்றிடலாம். முதல் தோசை வருதா தெரியல. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிடலாம். அடுத்தது தோசையை ரெடி ஆச்சு. திருப்பி போடலாம். சட்னிக்கு தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு ஒரு பூவாக்கி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம். உடச்ச கடலெல்லாம் சேர்க்கல. மெயினான விஷயம், இது கூட காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம். கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு உடச்சக்கடலை வேணும்னா போட்டுக்குங்க. ஆனால் நான் உடச்சக்கடலை போட போகிறதில்ல. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா சட்னி டேஸ்ட்டாக சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். நம்ம சட்னி தாளிக்க கண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். அடுப்பை நிறுத்திடுங்க. கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் எடுத்து கொட்டிடலாம். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை தோசைக்கு இந்த தோசையும் எடுத்துடலாம். இன்னைக்கு பிரண்டை தோசைக்கு சூப்பரான ஒரு காஞ்ச மிளகாய் தேங்காய் சட்னி தான். கை கால் வலி எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை சட்னி அவ்வளோ நல்லது. பசங்க கீரையாக சாப்பிடல, சட்னியாக சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்கப்பா. இந்த தோசை சுட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆனாலுமே தோசை மெத்துன்னு ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.